இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் திரௌபதி ஸ்வயம்வர். போன சாப்டரில் பாண்டவர்கள் அந்த அரக்கு மாளிகையிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி தப்பிச்சு வந்தவங்க ஏக் சக்ரா அப்படின்ற நகரத்தில் ஒரு பிராமணர் வீட்டில் பிக்ஷா வேடம் போட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த பிராமணர் வீட்டுக்கு வந்த ஆபத்தை, அதாவது அந்த பக் அப்படின்ற ராட்சசரை பீமன் எப்படி அழித்தார் அப்படின்றதையும் போன சாப்டரில் பார்த்தோம். இந்த சாப்டரில் திரௌபதியோட ஸ்வயம்வரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வயம்வரத்துக்கு பாண்டவர்கள் வராங்க, அவங்க எப்படி வராங்க, என்ன பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். जिस समय पांडव एक चक्र नगरी में ब्राह्मणों के वेश में जीवन बिता रहे थे, उन्हीं दिनों पांचाल नरेश की कन्या द्रौपदी के स्वयंवर की तैयारियां होने लगी। एक चक्रा नगरी के ब्राह्मणों के झुंड पांचाल देश के लिए रवाना हुए। पांडव भी उनके साथ ही हो लिए. பாண்டவர்கள் ஏக் சக்ரா நகரத்தில் பிராமணர்கள் வேஷத்தில் வசிச்சுட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் பாஞ்சால் நாட்டு ராஜாவினுடைய மகளான திரௌபதிக்கும் சுயம்வரம் நடத்த ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த ஏக் சக்ரா நகரத்தில் இருக்கிற ஒரு பிராமணர்கள் கூட்டம் பாஞ்சால நகரத்தை நோக்கி போகிறாங்க. அந்த கூட்டத்தில் பாண்டவர்களும் இருந்தாங்க. पांचों भाई माता कुंती के साथ किसी कुम्हार की चौपड़ी में आ टिके। पांचाल देश में भी पांडव ब्राह्मण वेश की धारण किए रहे, इस कारण कोई उनका पहचान ना सका। स्वयंवर मंडप में एक बृहदाकार धनुष रखा हुआ था, जिसकी डोरी तारों की बनी हुई थी. 5 பாண்டவர்களும் அவங்களுடைய அம்மாவான குந்தியும் ஒரு கும்ஹார், அதாவது பாட்டர்னு சொல்லுவாங்களா, குயவர், பானையெல்லாம் செய்கிறவங்க, அவங்களுடைய குடிசையில் தங்கியிருக்காங்க. பாஞ்சால தேசத்துலேயும் இந்த பாண்டவர்கள் இந்த பிராமன் வேஷத்துலேயே இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்வயம்வர் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விருதாக்கார் அப்படின்னா ஓவர் சைஸ்டு, ரொம்ப ஒரு பெரிய ஒரு தனுஷ் அங்கே வச்சுருக்காங்க. அதனுடைய டோரி அப்படின்னா வில்லுக்கு கட்டப்பட்டிருக்க அந்த கயிறு இருக்கு இல்லையா, எ ரோப் யூஸ் டு ரைஸ் அண்ட் லோயர், அந்த கயிறு ஒரு திக்கான கம்பியினால் செய்யப்பட்டிருக்கு. ऊपर काफ़ी ऊंचाई पर एक सोने की मछली ठगी हुई थी, उसके नीचे एक चमकदार यंत्र बड़े वेग से घूम रहा था. राजा द्रुपद ने घोषणा की थी कि जो राजकुमार पानी में प्रतिबिंब देखकर उस भारी धनुष से धीर जलाकर ऊपर ढंगे हुए निशाने मछली को गिरा देगा, उसी को द्रौपदी वरमाला पहनाएगी. அங்கே ஒரு பெரிய அம்பு இருந்துச்சு இல்லையா, அந்த வில்லு, போ அண்ட் ஏரோ. அந்த போ அண்ட் ஏரோக்கு மேலே தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மீன் தொங்க விடப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே ரொம்ப சமக்குதார், ஷைனிங்காக இருக்கிற ஒரு யந்திரனா ஒரு வீல் மாதிரி படே வேகசே, ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ராஜா துருபதர் என்ன பண்ணுறாரு, கோஷ்னா அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராஜ்குமார் தண்ணியில் இருக்கிற பிரதிபிம்ப, அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து மேலே சுற்றிட்டு இருக்க அந்த மீனை, இந்த பாரி தனுஷ், ரொம்ப வெயிட்டாக இருக்கிற இந்த தனுஷை எடுத்து அங்கே ஹேங் ஆகிட்டு இருக்க அந்த மீனை யார் அம்பு விடுறாங்களோ அவங்களுக்கு தான் திரௌபதி இந்த மாலையை அணிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. इस स्वयंवर के लिए दूर दूर से अनेक वीर आए हुए थे. मंडप में सैकड़ों राजा इकट्ठे हुए थे, जिनमें धृतराष्ट्र के 100 बेटे, अंग, नरेश, कर्ण, श्री कृष्ण, शिशुपाल, जरासंध आदि भी शामिल हुए थे. दर्शकों की भी भारी भीड़ थी. राजकुमार धृष्टद्युम्न घोड़े पर सवार होकर आगे आया. उसके पीछे हाथी पर सवार द्रौपदी आई. हाथ में फूलों का हार लिए हुए राजकन्या हाथी से उतरी और सभा में पदार्पण किया. இந்த சுயம்வரத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து நிறைய வீரர்கள் வந்திருந்தாங்க. மண்டபத்தில் பார்த்திங்கன்னா சைக்கட்டோ ராஜா, 100கணக்கான ராஜாக்கள் அந்த மண்டபத்தில் இருந்தாங்க. இவங்களில் பார்த்திங்கன்னா திருதராஷ்டருடைய 100 புதல்வர்களும் இருந்தாங்க. அங்க தேசத்து அரசரான கர்ணர் இருந்தாருங்க, ஸ்ரீகிருஷ்ணர், சிசுபாலா, ஜராசந்த், இவங்க எல்லாருமே அந்த சபையில் இருந்தாங்க. தர்ஷகம் அப்படின்னா விசிட்டர்ஸ் பார்க்குறாங்களே, ஆடியன்ஸஸ், அவங்களுடைய கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் ராஜ்குமார் திருஷ்டத்யும்னன் குதிரையில் சவாரி பண்ணிட்டு வராரு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு யானையில் திரௌபதி சவாரி பண்ணிட்டு வராங்க. அவங்களோட கையில் ஃபூலோங்கா ஹார், அதாவது ஒரு பூ மாலை இருந்தது. அந்த பூ மாலையை எடுத்துக்கிட்டு திரௌபதி இறங்கி அந்த மண்டபத்துக்குள்ளே பதார்ப்பன், அதாவது பிரவேசம் சொல்கிறாங்களே, டெபு, ஃபஸ்ட் டைம் அவங்க உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க.
राजकुमार धृष्टद्युम्न अपनी बहन का हाथ पकड़कर उसे मंडप के बीच में ले गया। इसके बाद एक एक करके राजकुमार उठते और धनुष पर डोरी चढ़ाते, हारते और अपमानित होकर लौट जाते। कितने ही सुप्रसिद्ध वीरों को इस तरह मुँह की खानी पड़ी। शिशुपाल, जरासंध, शल्य व दुर्योधन जैसे पराक्रमी राजकुमार तक असफल हो गए। ராஜ்குமார் திருஷ்டத்யும்னன் அவனுடைய தங்கையான திரௌபதியோட கைகளை பிடிச்சிட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு ராஜ்குமார்களும் அந்த தனுஷை எடுக்கிறாங்க. அதில் வந்து டோரி சடாத்தே அந்த கும்பு வச்சு எய்ம் பண்ணுறாங்க. எல்லாருமே தோற்று போகிறாங்க. ஹார்த்தே அவர் அபமானித்து, அதுக்கப்புறம் அவமானப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. எவ்வளோதான் புகழ்பெற்ற சுப்ரஸ்தித் வீரராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே மூக்கி காணிப்படி அப்படின்னா எல்லாருமே தோற்று தான் போகிறாங்க, அவமானப்பட்டு போகிறாங்க. சிசுபால், ஜராசந்த், ஷல்ய, துரியோதன் அந்த மாதிரி எப்பேற்பட்ட பராக்கிரமி ராஜ்குமாராக இருந்தாலும் எல்லாருக்குமே அங்கே வந்து தோல்வி தான் கிடைக்குது. जब कर्ण की बारी आई तो सभा में एक लहर सी दौड़ गई। सबने सोचा अंग नरेश ज़रूर सफल हो जाएंगे। कर्ण ने धनुष उठाकर खड़ा कर दिया और थान कर प्रत्यंशा भी चढ़ाई शुरू कर दी। डोरी के चढ़ाने में अभी भाल भर की ही कसर रह गई थी कि इतने में धनुष का ठंडा उसके हाथ से छूट गया तथा उछलकर उसके मुंह पर लगा। अपनी चोट सहलाता हुआ कर्ण अपनी जगह पर जा बैठा. நிறைய ராஜாக்கள் தோற்று போனதுக்கு அப்புறம் இப்போ கர்ணனுடைய டேர்ன் வருது. கர்ணனுடைய டேர்ன் வந்த உடனே கர்ணன் எழுந்திருக்கும் போது சபாவில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அங்க தேசத்து அரசரான கர்ணன் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஏன்னா அவருடைய வில் ஆற்றல் வந்து ரொம்ப சிறந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சதும். அதே மாதிரி கர்ணன் என்ன பண்ணார், தனுஷை கையில் எடுக்கிறாரு. எடுத்து அதனுடைய தான்கர் பிரத்யஞ்சானா அந்த ரோப்பை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. தான்கர் மீன்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டோரிக்கே சட்டானிமே அபி பால் பர் கி கசர் ரஹ் கயி. ஸோ அந்த ரோப் வந்து இன்னும் ஒரு ஹேர் அளவுக்கு தான் வந்து போகணும், அவ்வளோ ஒரு கேப் தான் இருக்குது. அந்த சமயத்தில் தனுஷில் வந்து ஒரு ஸ்டிக் வந்து அவர் கையிலேருந்து விட்டு அது வந்து அவருடைய முகத்து மேலேயே வந்து படுது. அதனுடைய அந்த चोट அந்த इंजूरिயை வந்து சகிச்சுக்கிட்டே அவர் அவருடைய இடத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. इतने में उपस्थित ब्राह्मणों के बीच एक तरुण उठ खड़ा हुआ. ब्राह्मणों की मंडली में ब्राह्मण वेशधारी अर्जुन को यो खड़ा होते देखकर सभा में बड़ी हलचल मच गई. लोगों में तरह की चर्चा होने लगी. तभी अर्जुन ने धनुष हाथ में लिया और उस पर डोरी चढ़ाने दी. उसने धनुष पर धीर चढ़ाया और आश्चर्यचकित लोगों को मुस्कुराते हुए देखा. लोग उसे देख रहे थे. उसने और देरी न करके तुरंत एक के बाद एक 5 बाण उस धूमने हुए चक्र में मारे और हजारों लोगों को देखते देखते निशाना टूटकर नीचे गिर पड़ा. सभा में कोलाहल मच गया, बाजे बज उठा. இந்த மாதிரி கர்ணனுக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது சபையில் வந்து ஒரு பிராமண தருணா ஒரு யங் பர்சன் வந்து எழுந்து நிற்கிறாரு. பிராமணனுடைய சர்க்கிளில் மண்டலி அந்த மாதிரி சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு பிராமன் வேஷம் போட்டு அர்ஜுனன் நிற்கிறத பார்த்த உடனே சபாவில் திரும்பவும் ஒரு கயாஸ் எழும்புது. லோகோமே தரக் ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளோ யங் பர்சனாக இருக்காரு, பிராமணாக இருக்காரு, அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு, தனுஷை கையில் எடுக்கிறாரு. ஸோ அதில் ரோப் வந்து எய்ம் பண்ணுறாரு. உஸ்கே தனுஷ் பேர் தீர் சடானே அவர் ஆச்சரியச்சக்கித். ஸோ அவர் வந்து அந்த தனுஷை எடுத்து அதை வைக்கிறத பார்க்கும்போது மக்கள் எல்லாமே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஆச்சரியமாக அதை வந்து பார்க்குறாங்க. மக்கள் அதை பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட நேரம் செலவு பண்ணாமல் அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு அடுத்தடுத்து வந்து ஒரு 5 பானங்கள் வந்து அது மேலே விடுறாரு. அது என்ன ஆகுது, அந்த சுற்றிகிட்டே இருக்க அந்த சக்கரத்தில் போய் இருந்து அந்த நிஷானா அந்த எய்ம் இருக்குல்ல, அந்த மீன் வந்து உடஞ்சி கீழே வந்து விழுது. ஸோ இதை பார்த்த உடனே சபையில் வந்து ஒரு கோலாகல், பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடக்குது. பாஜே பஜோட்டேனா மேளங்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. उस समय राजकुमारी द्रौपदी की शोभा कुछ अनूठी हो गई. वह आगे बढ़ी और सकुचाते हुए लेकिन प्रसन्नतापूर्वक ब्राह्मण वेश में खड़े अर्जुन को वरमाला पहना दी. माता को यह समाचार सुनाने के लिए युधिष्ठिर, नकुल और सहदेव तीनों भाई मंडप से उठकर चले गए, परंतु भीम नहीं गया. उसे भय था कि निराश राजकुमार कहीं अर्जुन को कुछ कर ना बैठे. சுயம்பரத்தில் அர்ஜுன் ஜெயித்த உடனே ராஜ்குமார்
ராஜகுமாரி திரௌபதி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பியூட்டி ஷோபா, அவங்களுடைய பியூட்டி வந்து இன்னும் ரொம்ப அழகாகிடுது. அன்னூட்டி ஹோகைன்னு ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு அழகாகிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சக்குச்சாத்தேனா ஹெசிடேட்டிங். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக பிராமன் வேஷத்தில் நின்றுட்டுருக்க அர்ஜுனருக்கு வந்து மாலையை அணிவிக்கிறாங்க. அம்மா குந்திக்கு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக யுதிஷ்டரும் நகுலும் சகாதேவனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் பீமசேனா அங்கே இருந்து போல. அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, நிராஷ் ராஜ்குமார், அதாவது மற்ற ராஜ்குமார்லாம் டிசப்பாயிண்ட் ஆனாங்க இல்லையா, அவங்க கோவத்தில் அர்ஜுனனை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால பீமசேனன் அங்கேருந்து போகலை. भीमसेना का अनुमान ठीक ही निकला। राजकुमारों में बड़ी हलचल मच गई। उन्होंने शोर मचाया। राजकुमारों का जोश बढ़ता गया। ऐसा प्रतीत हुआ कि भारी विप्लन मच जाएगा। यह हाल देखकर श्री कृष्ण, बलराम और कुछ राजा विप्लव मचाने वाले राजकुमारों को समझाने लगे। वे समझाते रहे और इस बीच भीम और अर्जुन द्रौपदी को साथ लेकर कुम्हार की कुड़िया की ओर चल दिए। तो भीमसेनन பயந்த மாதிரி தான் அங்கே நடந்தது. அவருடைய எஸ்டிமேஷன் வந்து வீணாகலை. ராஜ்குமாரனுக்குள்ளே ரொம்ப வந்து ஒரு கயாஸ், ஒரு கன்ஃபியூஷன் நடந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கோபம் இன்னும் அதிகமாச்சு. ஏசி பிரதித் ஹுவாக்கி. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே ஒரு பெரிய விப்ளவ், அதாவது ஒரு ரெவல்யூஷன், பெரிய சண்டையே நடக்க வர மாதிரி இருந்துச்சு. இந்த கண்டிஷனை பார்க்கும்போது ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் மற்ற ராஜாங்களும் சேர்ந்து இந்த சண்டை போடுறாங்களே அந்த ராஜாங்களுக்கெல்லாம் வந்து அந்த ராஜ்குமாரங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் பீமரும் அர்ஜுனரையும் திரௌபதியும் கூப்பிட்டுட்டு அந்த கும்ஹார், அந்த பாட்டருடைய வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அந்த குடிலுக்கு அவங்க போயிட்டாங்க. जब भीम और अर्जुन द्रौपदी को साथ लेकर सभा से जाने लगे तो ध्रुव का पुत्र धृष्टद्युम्न चुपके से उनके पीछे हो लिया. பீமனும் அர்ஜுனும் திரௌபதியும் அங்கேருந்து போகும்போது துருபதனுடைய மகனான திருஷ்டத்யும்னனும் அவங்க பின்னாடியே போகிறாரு. कुम्हार की कुड़िया में उसने जो देखा उससे उसके आश्चर्य की सीमा ना रही. वह तुरंत लौट आया और अपने पिता से बोला, पिताजी मुझे तो ऐसा लगता है कि ये लोग कहीं पांडव ना हो. बहन द्रौपदी उस युवक की मृगशाला पकड़ने जब जाने लगी तो मैं भी उनके पीछे हो लिया. वे एक कुम्हार की झोंपड़ी में जा पहुँचे. वहाँ अग्नि शिखा की भांति एक तेजस्वी देवी बैठी हुई थी. वहाँ जो बातें हुए उनसे मुझे विश्वास हो गया कि वह कुंती देवी ही होनी चाहिए. அவங்க 3 பேரும் ஒரு கும்ஹாரோட குடிலுக்கு போகிறாங்க. ஸோ திருஷ்டத்யும்னன் அவங்க பின்னாடியே போய் பார்க்கும்போது அவருடைய ஆச்சரியம் ரொம்ப ஒரு எல்லை கடத்ததாக இருந்தது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, பிதாஜி முஜே தோ ஏசா லக்தா. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, அவங்க பாண்டவர்களாக இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பெஹன் திரௌபதி வந்து அந்த யுவகருடைய கைகளை பிடிக்கும் போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க பின்னாடியே போய் பார்த்தேன். அங்கே அந்த கும்ஹாரோட சோம்புடி, அந்த குடிசையில் போய் நான் பார்க்கும்போது அக்னி ஷிகா, ஸோ ஒரு அக்னி மாதிரி பிரகாசம் உள்ள ஒரு தேஜஸ்வி தேவியை வந்து நான் அங்கே பார்த்தேன். அவங்க பேசிகிட்டு இருந்ததில் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க கண்டிப்பாக குந்தி தேவியாக தான் இருக்கணுன்றது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. तब राजा दुर्बद के भुलावा भेजने पर पांचों भाई माता कुंती और द्रौपदी को साथ लेकर राजभवन पहुँचे. युधिष्ठिर ने राजा को अपना सही परिचय दे दिया. यही जानकर कि ये पांडव है, राजा दुर्बद फूले ना समाये. उनकी इच्छा पूरी हुई. महाबली अर्जुन मेरी बेटी के पति हो गए हैं तो फिर द्रोणाचार्य की शत्रुता की मुझे चिंता नहीं रही. यह विचार कर उन्होंने संतोष की सांस ली. माँ की आंखें और सबकी सम्मति से द्रौपदी के साथ पांचों பாண்டவோं का विवाह हो गया. இப்போ ராஜா துருபதர் என்ன பண்ணுறாரு, இந்த பஞ்ச பாண்டவர்களையும் அவங்களுடைய மகளையும் அவங்களுடைய மாளிகைக்கு அழைக்கிறாரு. ஸோ அவங்க அழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எல்லாருமே பாண்டவர்களும் மாதா குந்தியும் திரௌபதியும் வராங்க, ராஜபவனுக்கு வராங்க. யுதிஷ்டர் அவர் யார் அப்படின்ற உண்மையை வந்து துருபத ராஜா கிட்ட சொல்கிறாரு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவரோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. ஃபூலே நான் சமாயா. ஏன் அப்படின்னா அவருடைய ஆசை வந்து இப்போ பூர்த்தியாக போகுது. மகாபலி அர்ஜுன் வந்து அவருடைய மகளான திரௌபதியினுடைய ஹஸ்பண்டாக இருக்கும்போது அவருக்கு இப்போ துரோணாச்சாரியோட எனிமிட்டியை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இதை பற்றி யோசித்து அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பெருமூச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா குந்தியினுடைய கட்டளைக்கு ஏற்றபடி திரௌபதிக்கும் பாண்டவர்கள் 5 பேருக்கும் திருமணம் நடக்குது.